உங்களோட ஃபேவரட் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்க்ரீனா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது. இது வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். பட் ஆனால் நான் அது ஒரு டியூப் தான் வாங்கி யூஸ் பண்ணேன், அதுக்கு மேலே வாங்கி யூஸ் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா அதில் பென்சோஃபினோன் 3 அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, சன்ஸ்க்ரீன் ஃபில்டர். அது வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே வந்து என்டர் ஆகும். அப்படி என்டர் ஆச்சுன்னா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நிறையா இது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ட் அவங்களோட ஜெல் சன்ஸ்க்ரீனை வந்து ரீஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நியூ அண்ட் இம்ப்ரூவ்டுன்னு போட்டு இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நியூவாக வந்து ஃபார்முலேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 நியூ ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து SPF 50 PA4+. ஓல்டு ஃபார்முலேஷனில் வந்து PA++ தான் இருக்குது. இந்த PA4+ன்றது வந்து பார்த்திங்கன்னா UVA ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலாக 4+ இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் ஃபார் 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருக்குது. ஓல்டு ஃபார்முலேஷன் அந்த டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. நான் செக் பண்ணியிருக்கிறேன். இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்டு வந்து நான் வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஹைலி ஃபோட்டோஸ்டேபிள்னா ஓல்டு ஜென் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் லைக் ஆக்டினோ, அவபென்சோன், ஆக்டினோசேட், ஆக்சிபென்சோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிலில் போகும்போது சீக்கிரம் பிரேக் டவுன் ஆயிரும். அதனால சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஆனால் இந்த நியூ ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் வந்து வெயிலில் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகாது. அதனால் வந்து நம்மளுக்கு அதிகமான சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து இது வந்து ஹைலி ஃபோட்டோஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு ஃபார்முலேஷனை விட வந்து எல்லா விதத்துலையுமே வந்து இதை வந்து சூப்பர்பாக ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ண நியூ ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர்ஸில் வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அதிகமாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் தான். இதுக்கு முன்னாடி வந்து மினிமலிஸ்டில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் இருந்தது. இப்போ வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியூக்களோட ப்ளூ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் வந்து இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து போட்ட உடனே வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அதாவது பிரைட் லுக்கு கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை ஆயிலியாவோ இல்லை க்ரீஸியாவோ மாற்றாது. சோஃபார் வந்து எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இது சிலிகான் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன். சரிங்களா, எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு 10 days கழித்து வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.